ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் பண்ண பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம் ஈஸியாக வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் காலையில் எக்ஸாமுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி மத்தியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மத்தியான எக்ஸாமுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் ஆப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். இப்போ வரைக்கும் படித்ததை கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. மெஜாரிட்டி நீங்கள் படித்தது மறக்காது. மறக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு இருந்தாலும் எக்ஸாமில் நல்லா ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது, படிச்ச எல்லாமே வந்து மறந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஸோ மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ரீகால் பண்ணுறப்போ அது மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி நோட்டில் எழுதி பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக இது மறக்காது. ஸோ அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் அந்த கொஸ்டினை எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மட்டும் பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் ஏன் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ இப்போ இன்றைக்கி உட்காந்து நல்லா படிக்கிறத நாளைக்கு காலையில் உட்காந்து ரீகால் பண்ணிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்டிங் ஆகும், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் யோசிச்சுட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக கொடுக்க பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அது கண்டிப்பாக ரியல் டைமில் யூஸ் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் தான். அதெல்லாம் ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கரெக்டாக பார்த்து அதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஸோ டயக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டயக்ராம்ஸ் கொடுக்க பாருங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிருங்க, தெரியாத கொஸ்டின் எழுதாதீங்க. ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டியாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் ப்ரீஃபாகவும் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுமே கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதேமாதிரி உங்களுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் நிறையா பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே கொடுக்க பாருங்கள். ஸோ அடிஷ்னலாக கொடுக்குற கண்டென்ட்ஸ் இதெல்லாம். அதனால் முதல் நீங்கள் அவங்க கேட்டிருக்க கண்டென்ட்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னல் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நல்லா கொடுக்க பாருங்கள். ஸோ இப்போ ஒரு போட் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த போட்டை வச்சு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக ஒரே இதாக தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போவீங்க. ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு போட் போகுது அப்படின்னா அந்த போட் நல்லா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம போட் ஃபஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அவங்க கூட சேர்ந்து நம்ம போகலாம் தான் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ படித்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லை அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து தேடி வரும். ஸோ கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு டைம் இருக்கும் தியரி பேப்பர் பொறுத்த வரைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஏதாச்சும் ஒரு இடத்துல சொதப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வச்சுக்கோங்க. ஒரு குதிரை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாதையிலே போயிட்டுருக்கோ அதுக்கு லாடம் கட்டின மாதிரி, அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வே வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க, உங்களுக்கு சக்ஸஸ் தேடி வரும். ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படித்ததை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷனல் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் பெட்டராக வந்து திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மார்க்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக வரும். ஸோ அதனால் எல்லாரும் கொடுக்குறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பேப்பரை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 15 மார்க் தெரில அப்படின்னாலும் சும்மா 15 மார்க் அட்டன் பண்ண பாருங்கள். அனெக்சரில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள், கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். இப்போ ஒரு கொஸ்டின் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா 11A தான் கரெக்டாக டிக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அந்த நம்பரும் கரெக்டாக போகிறீங்களா, இல்லை அந்த இதுவும் கரெக்டாக போகிறீங்களா, ஏபிலாம் கரெக்டாக போகிறீங்களா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறப்போ டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கடைசியாக நீங்கள் ரீசெக் பண்ணுறப்போ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் முடிச்சோன்னே கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ண பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீ கொஸ்டின் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. காலையில் எக்ஸாம், அது மட்டும் மத்தியான எக்ஸாம். நாளை எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.